இந்த பஞ்சபூத தத்துவ பயிற்சி மையத்தில் இருந்து சுற்றுவட்டமாக ஒரு 1.5 மைல் சுற்றளவில் உள்ள இடங்களில் வரைக்கும் மழை ஒரு 5-6 மாதங்களாக துப்புரவாக இல்லாமல் காஞ்சி கருவாடாக போயிருந்தது. இந்த நேரங்களில் சுற்றி வட்டாரம் எல்லாம் மழை பெய்யுது, இங்கே மழையவே காணோம், செடி கொடியெல்லாம் காஞ்சி போயிருக்கு, ஆடு மாடுலாம் புல்லாமல் இருக்குது என்ன சொல்லும்போது, அப்போ இயற்கை எண்ணெயை வழங்கினால் என்ன செய்யும்? செஞ்சிருக்கலாமே. சும்மா இயற்கை அன்னையை வணங்குவது எவ்வாறு என்று யாருக்கும் தெரியறதில்ல. 2 மழை தான் பெய்ய விட்டோம், குளம் வரக்குட்ட பாளையம் குளம் நம்பி விட்டன. இதேபோல் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி புளியாம்பட்டி என்னும் கிராமத்திலே, புளியாம்பட்டி என்னும் கிராமத்திலே சுற்றளவு இருக்கும் பொழுது 18 வருஷமாக நிறையாத குளம், வத்தி போன குளம், அந்த ஏரியாக்குள்ளே ஒரே மலையில் சாத்தி அந்த ஏரியா பூரா குளங்கள் நிறையப்பட்டது. இதில் ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்கள் சூழ்நிலால் எனக்கே சக்தி விரயம். எந்தெந்த விஷயங்களில் வெளியே சொல்லக்கூடாத விஷயங்கள் இருக்குது, இயற்கை ரகசியங்கள் இருக்குது, அதை நம்மளோட போயிடக்கூடாது, பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும், பிறரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மையத்தில் அந்த வகைப்படுத்தி கொடுக்குறோம். இப்போ இந்த இயற்கை ரகசியம் சொல்ல போகும்போதேவும் என்ன தண்டனை கிடைக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆகவே சூரியனை எவ்வாறு வணங்குவது, சந்திரனை எவ்வாறு வணங்குவது, காற்றை எவ்வாறு வணங்குவது, பூமியை எவ்வாறு வணங்குவது, மனித உடலை எவ்வாறு வணங்குவது, மூச்சுகளை எவ்வாறு வணங்குவது என்று வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், பட்டினத்தாரும் அருணகிரினாரும் செய்யாத அட்டூழியங்கள் கிடையாது. அருணகிரிநாய்க்கு இருந்தது குஷ்டம். எந்த மருத்துவம் பார்த்தார்? பாசி யோகத்தை பயன்படுத்தி அவர் கூடுவிட்டு கூடுபாஞ்சி மேனியை பேணி காத்து வெற்றி அடைஞ்சார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் தானே முதல் சிந்திக்கணும். பிறரை கவனிப்பது, பிறரை நினைப்பது, பிறரை தூத்துவது, பிறரை அசிங்கப்படுத்துவது, அது எங்கே பெறப்பட்டதோ அங்கே வந்து மறுபடியும் சேரும். ஆகவே நீங்கள் நல்ல குணங்களை அனுப்பிவிட்டு, எப்படி பூமி வட்டத்தில் எங்கேருந்து புறப்பட்ட திருப்பி அங்கே சேருமோ, பந்து அடித்தா எப்படி திரும்பி வருமோ, அந்த மாதிரி நீங்களும் நல்ல எண்ணத்துங்களை வெளியேற்றுங்கள். தோட்டம் உள்ளவர்கள் மழை பெய்ய வேண்டும், ஆடு மாடு வளர்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், நல்ல நண்பர்களை சந்திக்க வேண்டும். உதாரணம் ஒன்றுதான். எது? 2 நாளில் குட்டையை அனுப்பி விட்டாச்சு. எந்த மந்திரம் படித்தோம், கேட்டு அழுதோம், கொடுப்பாங்க. அது உடம்பிலே எந்த சக்கரங்கள் இருந்து என்ன கேட்டால் கிடைக்கும். ஓ அப்படிங்கிற மந்திரம், அந்த அம் சிம் களி ஜவும் கவுங்கிற மந்திரம் சொல்லலை, தெரிஞ்சது சொன்னோம். இயற்கையே வறண்டு கிடக்கிற பூமியை கொஞ்சம் குளிர்ந்தவை, அவ்வளோதான். குறிப்பிட்ட நாள் வரை இந்த கதவு பூட்டியிருந்தது. திருநாவுக்கரசு பாடுறார், கதவு திறந்துருது. 100 பாடலுக்கு குமரகுரர் ஒரு பாடல் பாடினார், கதவு மூடிக்கொண்டது. 100 பாடல் கதவு திறந்ததுக்கும் ஒரு பாடல் கதவு மூடியதுக்கும் என்னவென்றால் மனப்பக்குவம், அவ்வளோதான். இப்போ இந்த விஷயங்களை சொல்கிறனால சந்தி நேரம், சூரிய அஸ்தமான நேரங்கள், சித்திரர்களும் வானவர்களும் நடமாட காலகட்டங்கள் எல்லாம் வெளியே சொல்கிறது குரு சாபங்களுக்கும் சித்திர சாபங்களுக்கும் ஆளாக வேண்டி இருக்குது. இருப்பினும் திருத்திக் கொள்ளுங்களே, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். பஞ்சபூத தத்துவ பயிற்சி மையம், அதிலே 7/7/2016 அன்று வேந்திர டிவியிலே இந்த பஞ்சபூத தத்துவ பயிற்சி மையத்திலிருந்து ஒரு ஷூட்டிங் எடுத்து விஷயங்களை வெளியே சொன்னாங்க. இந்தியாவில் வடநாட்டில் காசியில் ரிஷிகேஷனில் பக்கம் அகோரி பூஜை நடத்துவாங்க. அடுத்த அகோரி பூஜை இந்த மையத்தில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வெளியே தெரியாமல் வச்சுருந்தோம். அது எப்படியோ டிவியில் விளம்பரம் ஆயிடுச்சு. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால்
இந்த பஞ்சபூத தத்துவ பயிற்சி மையத்தை அன்னைக்கு ஷூட்டிங் எடுத்த அன்னைக்கு 7/7/2016 அந்த எடுக்கும் பொழுது அன்னைக்கும் சொன்னோம், இந்த பூமியில் விஞ்ஞானிகள் கூறியது போல் இந்த இடத்துல இன்னும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள அக்னி நட்சத்திரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த நேரங்களில் பூமியில் சூரியனை படவிடாமல் செஞ்சது அந்த வந்துட்டு சொல்லியிருக்கிறோம். இப்போ இதே காலகட்டங்களில் மழை இல்லை, மழை எப்படி பெய்யுமோ அப்படின்னு சொல்லும்போது சும்மா டெய்லி போட்டு ஊற்றி